லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். ₹20. கிழக்கு ஐரோப்பிய நாடான உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் 4 ஆண்டுகளை கடந்து தொடர்ந்து நடந்து வருகிறது. சமீப காலமாக ரஷ்யாவில் இருக்கும் எரிசக்தி உள்கட்டமைப்புகள் மற்றும் ராணுவ இலக்குகளுக்கு எதிராக இடைவிடாத வான்வழி தாக்குதலை உக்ரைன் நடத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சனியன்று பிற்பகல் மற்றும் இரவில் ரஷ்யாவின் 2 மிகப்பெரிய சேமிப்பு கிடங்குகளை உக்ரைன் ட்ரோன்கள் தாக்கின. இந்த தாக்குதலில் 8 தொழிலாளர்கள் கொல்லப்பட்டனர், 86 பேர் காயமடைந்தனர் என ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பெல்கோரோட் பிராந்தியத்தில் நடத்தப்பட்ட மற்றொரு தாக்குதலில் ஒருவர் பலியானார். இது தவிர ரஷ்ய ஆயுத படைகளுக்கு எரிபொருள் வழங்கும் நோகின்ஸ்க் பகுதியில் உள்ள எரிபொருள் சேமிப்பு கிடங்கின் மீதும் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது. மாஸ்கோ மற்றும் விளாடிமிர் பகுதிகளில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் அங்குள்ள மழலையர் பள்ளிகள் அருகே அதன் பாகங்கள் சிதறி விழுந்து சிறிய அளவில் தீ விபத்துகள் ஏற்பட்டன. தாக்குதலுக்கு சேமிப்பு கிடங்குகள் 2 இ-காமர்ஸ் கிடங்குகள் என்ற போர்வையில் உக்ரைன் மீதான தாக்குதலுக்கு தேவையான ராணுவ தளவாடங்களை வழங்கி வந்ததாக உக்ரைன் தெரிவித்தது. இதனால் அந்த கிடங்குகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்தார். உக்ரைன் தாக்குதலுக்கு பின் இரவு முழுவதும் 41 ஏவுகணைகளையும் 125 ட்ரோன்களையும் உக்ரைன் மீது ஏவி ரஷ்யா தாக்குதல் நடத்தியதாகவும் இதில் ஒருவர் கொல்லப்பட்டதுடன் 16 பேர் காயமடைந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார்.